வேற இல்லையா சின்ன பொண்ணு இங்கே இருக்கிறதுக்கே சரியா இருக்கு. யார் வீட்லயும் காத்தடிக்க மாட்டேங்குது. ஆமா, அதனாலதானே புஷ்பாக்கவும் உருண்டு உருண்டு வாராவோ. அதான் சொல்லுதே, நம்ம இலவச பேருந்து இருக்குல்ல, அது இலவசமா தானே அங்கே இங்கே போயிட்டு வருது. எல்லாரும் சேர்ந்து பேருந்துல ஏறிடுவோம். என்னக்கோ ஃப்ரீ பஸ்லயா? ஆமாங்க, பஸ்ல பைசா கிடையாதுல்ல. போய் அங்க ஏறி உட்காந்துக்கிட்டு எப்ப கரண்ட் வருதோ அப்ப திருப்பி வருவோம். ஆமா, வசதி சொல்லுது, ஐடியா நல்லா தான் இருக்கு சின்ன பொண்ணு. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்க மாமியார் ஊருக்கு போயிருக்கு. ஏன் மாமியார் குத்துக்கலாட்ட வீட்டுல இருக்குக்கா? வீட்டுல இருந்தா என்ன, அது போக்கல இருக்கட்டு. நீ எங்க வீட்டுக்கு வாரன்னு தானே வந்திருக்க, அப்படியே நம்ம போயிருவோம். ஆமா சின்ன பொண்ணு, ஒன்ன காணலன்னா உன் மாமியார் நிம்மதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டியலோ? ஆமா, போமா. பஸ்ல போன யாரும் ஏச மாட்டாவளா? காலையில இருந்து சாயந்தரம் வரை இருந்தா அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். டிரைவர் கண்டக்டர்லாம் நம்ம லைன்ல போகக்கூடிய ஆள்கள் தான், தெரிஞ்ச ஆள்கள் தான். சும்மா இரி வா. தீபாவளி பலகாரம் எல்லாம் சுட ஆரம்பிச்சேல, சுட்டுட்டேலா? கொஞ்சோண்டு அதிரசம் முறுக்கும் சுட்டுருக்கேன். கப்பாதி எடுத்துட்டு வாங்க, ஞார போக்கு திங்கிறதுக்கு ஆகும்ல. சரி, கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். ஏக்கோ சீக்கிரம் ஓடியாங்க, நேரம் வர ஆயிட்டு. இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் வர வந்துருவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. என்னாச்சு, பஸ்ஸ காணல? பஸ் என்னைக்கு நேரத்துக்கு வந்திருக்கு? அது முன்ன பின்ன